2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது இன்று தமிழகம் முழுவதும் துவங்கியுள்ளது. இன்று காலை 7 மணிக்கு துவங்கி இரவு 6 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த வாக்குப்பதிவானது வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாகவே மாதிரி வாக்குப்பதிவானது இன்று துவங்கியது. மற்றும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதிகள் உள்ளது. இந்த 10 தொகுதிகளின் வாக்காளர்கள் எண்ணிக்கை 27,14,676 பேர் உள்ளனர். இந்த வாக்காளர்களுக்காக கோவை மாவட்டம் முழுவதும் 3564 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகள் ஏற்பாடுகள் அனைத்துமே நேற்று முதலிருந்து தேர்தல் அதிகாரிகள் நடைபெற்று வருகின்றனர். இந்த வாக்குச்சாவடிகளில் தேவையான இவி மிஷின், விவிபேட் மற்றும் வேட்பாளர்களின் படிவம் மற்றும் விண்ணப்பங்கள் மற்றும் அழியாமை உள்ளிட்ட 110க்கும் மேற்பட்ட பொருட்களை இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்காக மற்றும் வயதானவர்களுக்காக சக்கர நாற்காலியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவை மாவட்டம் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுக்கான கண்காணிப்பு கேமராவும் வாக்குப்பதிவு செய்யும் இடங்களில் கண்காணிப்பு கேமராவும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகள் உள்ளது. இந்த 10 தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மொத்தம் பாதுகாப்புக்காக ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை செய்திகளுக்காக நந்தகுமார்.